ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1/4 கப் தேங்காய், துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறம் நம்ம இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போது அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 6லிருந்து 7 பல் பூண்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இது கூட மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் கூட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா அரைச்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு இதிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் நல்லா இதை வேக வச்சுக்கோங்க. போங்க பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை நல்லா அரைச்சி வச்சிருக்கோம்ல, இப்போ நம்ம அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. எலுமிச்சை சைஸ் அளவு புளியை நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ நான் அந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கிறேன். அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் பார்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நம்ம குக் பண்ணிடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் தோட்டம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.